வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? நான் கௌரி ஹேக்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இன்று பார்க்க போவது சுண்டல் ரெசிபி. இந்த ரெசிபியை 2-3 வகையான கடலைகளை கொண்டு மேக் பண்ணியுள்ளேன். இந்த சுண்டல் ரெசிபியை சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள் வரையும் சாப்பிடலாம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த ரெசிபியை எப்படி செய்வது என்பதை இப்போ பார்ப்போம் வாங்க. இந்த கலவையிலே 3 விதமான கடலைகளை சேர்த்துள்ளேன். வெள்ளை கலர் கொண்டல் கடலை, கருப்பு கலர் கொண்டல் கடலை, பச்சை கலர் சிக்பீஸ். இவைகள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து முதலிலே நன்றாக கழுவி எடுக்கவும். கடலைக்கு மேலே தண்ணீர் நிற்கும் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கொள்ளவும். 12 மணத்தியாலங்கள் ஊற வைத்து எடுத்துள்ளேன். இப்பொழுது இந்த கடலையை எப்படி அவித்து எடுக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க. இப்போது கடலைக்குள் இருக்கும் தண்ணீர் காணும் இந்த கடலையை அவித்து எடுப்பதற்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர். இப்பொழுது மூடியால் மூடி 30 - 40 நிமிடங்கள் நன்றாக குக் பண்ணி எடுக்க போகிறேன். கடலை நன்றாக அவிந்து தண்ணீர் ஒன்றுமில்லாமல் வத்தியதன் பிறகு கடலையை இறக்கி எடுக்கவும். ஒரு நாளும் கடலையில் இருந்து தண்ணீரை வடித்து எடுக்கக்கூடாது. தண்ணீரை வடித்து எடுத்தீர்களாக இருந்தால் கடலையில் உள்ள சத்தும் குறைந்து டேஸ்ட்டும் குறைந்து விடுவார். இப்பொழுது அவித்து எடுத்த இந்த கடலையை எப்படி சுண்டல் செய்வது என்பதை பார்ப்போம் வாங்க. என்னுடைய ஒவ்வொரு ரெசிபியும் வித்தியாசமாகவும் டேஸ்டாகவும் இருப்பார். இந்த ரெசிபி எப்படி இருக்கிறார் என்பதை பார்ப்போம் வாங்க. சூடாக இருக்கும் இந்த கடாய்க்குள்ளே 4 டேபிள் ஸ்பூன் கனோலா ஆயில் சேர்த்து, ஆயில் கொஞ்சம் சூடானதும் கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்து கொள்ளுகிறேன். கறி லீஃபை சேர்த்து 1 நிமிடம் நன்றாக ஆயிலில் வதங்க விட்டு, கறி லீஃப் ஆயிலில் கொஞ்சம் முருகி வதங்கி வந்தால் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார். இப்பொழுது அவித்து வைத்திருக்கிற கடலையை இந்த கறி லீஃபுக்குள் சேர்க்க போகிறேன். இனி மசாலா பவுடரை சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் கறி பவுடர், தண்டூரி மசாலா பவுடர். உங்களுக்கு விருப்பமான பிராண்ட் நீங்கள் பாவித்து கொள்ளலாம். இந்த பவுடர் உங்களுக்கு விருப்பமெண்டா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லையண்டா தேவையில்லை. 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1 டீஸ்பூன் ஹோம்மேட் மசாலா பவுடர். நான் வீட்டில் தயாரித்து வைக்கிறது. இப்பொழுது எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து 10 நிமிடங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வைத்து குறைந்த அளவு சூட்டில் வைத்து வறுத்து எடுக்கிறேன். உப்பு சேர்க்கவில்லை. கடலை அவிக்கும் போது உப்பு சேர்த்திருக்கிறேன். அதனால் இப்போது நான் சேர்க்கவில்லை. கொஞ்ச நேரத்தாலே டேஸ்ட்டை பார்த்துட்டு அதற்கு பிறகு உப்பு சேர்த்து கொள்வேன். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். உப்பை கடலையோடு நன்றாக கலந்து விடுகிறேன். இப்பொழுது கடலை நன்றாக வறுபட்டு வந்துவிட்டார். பாதி தேசிக்காய் ஜூஸ் இந்த நேரத்தில் சேர்த்துக்கொள்கிறேன். கட் பண்ணி வைத்திருக்கும் கொத்தமல்லி இலை கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயத்தை சிறு துண்டுகளாக நறுக்கியுள்ளேன். ஒரு பெரிய தக்காளி பழம், அதையும் சிறு துண்டுகளாக நறுக்கியுள்ளேன். எல்லாத்தையும் இப்போ ஒன்றாக சேர்த்து மறுபடியும் 1 நிமிடம் எல்லாத்தையும் ஒன்றாக கிளறி விடுகிறேன். மரக்கறி வகைகளை சேர்த்தவுடனே அடுப்பிலே 1 நிமிடத்திற்கு மேலே வைத்திருக்கக்கூடாது. அடுப்பில் இருந்து 1 நிமிடத்துக்கு உள்ளே இறக்கி எடுப்பது நன்று. இப்பொழுது சுட சுட சுண்டல் ரெடி ஆகிட்டார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.
மற்றவர்கள் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக வந்து பார்க்குற நீங்கள் வந்து 3 நிமிடங்கள் பார்த்ததின் பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக் கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.